இவ்வுலகில் விருட்சங்களை காணாதோர் எவரும் இருக்க மாட்டார்கள். விருட்சங்களில் இது போன்ற அழகான பட்சிகளையும் இவை எழுப்பும் கீச் ஒலிகளையும் இவை தன் குஞ்சுகளுக்கு பரிவோடு உணவூட்டுவதையும் காணாதோர் இருக்க மாட்டார்கள். அக்காட்சி மனதிற்கு இதமளிக்கும் அற்புதமான காட்சிகள். சிட்டுக்குருவி தன் வாயில் தானியங்களை தாங்கி வரும். தன் பசியை ஆற்றாது குஞ்சுகளின் பசியை போக்கிவிட்டு பசியோடு உறங்கிவிடும். தன் குஞ்சுகளிடத்தில் பாசம் கொண்டிருக்கும். பின் குஞ்சுகளுக்கு இறக்கை முளைத்ததும் வானில் பறக்கும் கலை கற்பித்து அவைகளுடைய வாழ்வை வாழ்வதற்கு சுதந்திரத்தையும் அது நல்கும். இறக்கை முளைத்த குஞ்சும் சிறகடித்து பறக்கும். ஆனால் மனிதர்கள் மாறுபட்டவர்கள். பறவையின் குஞ்சுகளைப் போல் குழந்தைகளை பேணி காப்போம். ஆனால் இறக்கை முளைத்தவுடன் சிறைப்பிடித்து விடுவோம். எங்கேனும் பறந்து சென்று விடுவார்களோ என்ற பயம். ஈன்றோர் தன் பிள்ளைகளிடத்தில் அன்பை பொழிவதல்ல என்பதில்லை இதன் பொருள். அன்புள்ளது. ஆனால் அவர்கள் பொழியும் அன்பதனில் மோகத்தின் அளவு அதிகரித்துள்ளது. அந்த மோகம் வாரிசுகளின் எதிர்காலத்திற்கிடையில் சுவரொன்றை எழுப்புகிறது. அடுத்தவர் வாழ்க்கையை தீர்மானிக்க நாம் என்ன இறைவனா? ஜனனம் எடுத்த மனிதர்களே, அன்பெனும் அழகான பாத்திரம் தனில் மோகம் நிறைந்து விட்டால் அது சுயநலமாகிவிடும். ஆகையால் அன்பை அரவணைத்து மோகத்தை விலக்கி வைத்து வாழுங்கள். அன்பில் தாம் மோகத்தையும் சேர்த்தால் முன்னேற்றம் என்பதை காண இயலாது. சூரிய கிரணங்கள் புவியை சுட்டெரிக்கலாம். இருப்பினும் புவி என்பது தளர்ந்து விடுவதே இல்லை. ஏன்? காரிருள் நிறைந்த இரவில் கருவிழிக்கேதும் புலப்படாவிடனும் அதில் மனிதன் உறுதியோடு வாழ்கிறான். ஏன்? நாற்புறமும் தீமைகளை கண்ட பிறகும் மனித வர்க்கம் இந்த புவியில் நிலைத்து வாழ்வதே. அனைத்திற்கும் விடை ஒன்றே, நம்பிக்கை. ஆதவன் அனலை பொழிந்தாலும் கார்முகில் மழையை தருமென புவி நம்புகிறது. ஆகையால் புவியும் தளர்ந்து விடுவதில்லை. காரிருள் விலகி கண்டிப்பாக விடியல் தோன்றும் என்ற நம்பிக்கை மனிதன் மனதில் நிறைந்துள்ளது. இப்புவியில் பாவங்கள் எல்லை கடக்கும் வேளையில் நான் தோன்றுவேன் ஏதோ ஒரு ரூபத்தில். அந்த நம்பிக்கையே மனித வர்க்கத்தை இன்றும் நிலைத்திருக்கச் செய்கிறது. உரைப்பதற்கோ ஒரு கணம், சிந்திக்க பல கணங்கள். சிந்தனை விளங்குவதற்கு பல திங்கள் கழியலாம். ஆனால் அதை சித்தமாக்குவதற்கு வாழ்வொன்று போதாது. உள்ளத்தில் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஆற்றும் கர்மத்தில் நம்பிக்கை கொள்ளுங்கள். அன்பின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். வாழ்வில் சுகம் உங்கள் வசமாகும். அப்போது மனம் ஆனந்தமாய் கூறும் மந்திரமே ராதா ராதா. இந்த உலகிலேயே மிகப்பெரிய மகத்தான ஜீவன் என்பது யாது? நம்மில் சிலர் மனிதர் என கூறலாம், சிலர் சிம்மம் எனலாம், சிலர் கஜம் எனலாம். அனைத்தும் தவறு. அகிலம் தனில் மகத்தான ஜீவனானது விருட்சமாகும். அது ஜீவன்கள் வாழ கனியை நல்குகிறது. ஜீவிக்க பிராண வாயுவை தருகிறது. வெப்பத்தில் தென்றலாய் வீசுகிறது. விருட்சம் காய்ந்து வீழ்ந்தாலும் அது விறகாக பயன்படுகிறது. நான் திடீரென்று விருட்சத்தை பற்றி கூறுவதற்கு காரணம் என்ன என்று தாம் வினவலாம். நான் கூற விழைவது அந்த விருட்சத்தின் முதல் நிலை, அதன் விதையை பற்றி. விதை பழங்கள் தருவதில்லை, நிழல் தருவதில்லை, விறகாகவும் ஆவதில்லை. ஆனால் அது மண்ணுடன் போராட்டம் நிகழ்த்துகிறது. விதை போராடி முளைப்பது எதற்கு? அது ஒரு விருட்சத்தை தோற்றுவிப்பதற்கு. தீபம் யாது? அது சாமானிய ஒளியாய் தோன்றலாம். ஆனால் அதன் தன்மையோ எரிக்க எரிக்க தன்னை சுற்றி ஒரு பிரகாசத்தை நல்குகிறது. மகத்துவம் வாய்ந்ததாகிறது. இப்போது புரிகிறதா? மகத்துவம் புரிய வேண்டுமெனில் கடமையாற்ற வேண்டும்.
ஒரு வார்த்தை உள்ளது. அதை அனைவரும் அவ்வப்பொழுதோ அல்லது அடிக்கடியோ பிரயோகிப்பார்கள். சுயநலம். அந்த நபர் சுயநலவாதி, சுயநல எண்ணத்தால் பல தவறிழைத்தார் என பல உதாரணம் கூறுவார்கள். இந்த அகிலம் சுயநலத்தை பாவமெனும் கோணத்தில் காண்கிறது. உண்மையில் சுயம் என்பது தவறுதானா? இல்லை. ஸ்வயம் என்பது சுயமாகிறது. அதுவே தனது என்ற பொருளை தருகிறது. உலகில் எந்த ஒரு காரியமும் சுயம் என்ற பொருளை கொண்டால், தன் நலன் மட்டுமே நோக்கம் என்றிருந்தால் அது சுயநலமாகும். அவரவரின் தன்னலமான இந்த சுயநலம் என்னவென்று காணலாம். தம்முடைய சுயநலத்தில் தாம் மட்டும் அடங்கியிருந்தால் அது சுயநலமாகும். அதில் குடும்ப நலன் அடங்கியிருந்தால் குடும்ப அக்கறை கொண்டவராவார். அடுத்தவர் நலனும் அதில் அடங்கியிருந்தால் அவர் பொதுநலம் காண்பவர். தம்முடைய சுயத்தில் அகிலத்தின் நலன் அடங்குமானால் அவர் மகத்துவம் வாய்ந்தவர். ஆகையால் சுயநலம் விட்டு விலகாதீர்கள், அதை விரிவடையச் செய்யுங்கள். மனம் பரந்த மனப்பான்மை கொண்டால் தமது சுயநலம் தம்மை மகத்துவமாக்கி மகானாக்கும். ராதா ராதா. இந்த உலகத்தில் அனைத்திலும் சக்தி வாய்ந்த ஆயுதம் நட்பெனும் உறுதி கொண்ட ஆயுதமாகும். ஆனால் அந்த நட்புறவு எவ்வாறு விளங்க வேண்டும்? பாலோடு கலந்த நீராக அந்த நட்புறவென்பது விளங்க வேண்டும். எவ்வாறு? பாலில் நாம் நீரை கலந்தால் அந்த நீரானது பாலாகவே மாறிவிடுகிறது. சற்று சிந்தியுங்கள். பாலோடு கொண்ட நட்பினால் நீரின் ஸ்திரத்தன்மை மாறியது. ஆனால் கதை இதோடு நிறைவடைந்து விடவில்லை. அப்பாலை கொதிக்க வைக்கும் வேளையில் நீர் தன்னுடைய நட்புறவை வெளிப்படுத்துகிறது. வெப்பத்தை அங்கு நீரே முதலில் ஏற்கிறது. அக்னியுடைய வெப்பத்தை முதலில் ஏற்று ஆவியாக மாறி வெண்பாலை காக்கிறது. அதன் பிறகு நீரெனும் நண்பன் விலகியதால் பாலானது பொங்குகிறது. பாத்திரத்தை விட்டு சோகத்து பொங்கி வழியும் அது எப்பொழுது சாந்தமடைகின்றது? சிறிது ஜலம் அதோடு இணையும் பொழுதுதான். அதாவது மித்திரன் என்பவன் தன்னுடைய ஸ்திரத்தன்மையையே இழப்பவனாக மாறுவான். மித்திரன் என்பவன் தனது நட்பிற்காக தன்னையே தியாகம் செய்ய துணிவான். மித்திரன் என்பவன் வாழ்வின் சுகம் மற்றும் துக்கம் இவ்விரண்டிலும் பங்கெடுப்பவனாவான். அவ்வாறு ஒரு மித்திரனோடு நட்புறவு கொண்டால் அந்த நட்பை அகிலமே போற்றும். ராதா ராதா. தவறுகள் மற்றும் மனிதன் இரண்டும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை. இறக்கையோடு கூடிய பறவையைப் போல, அருவியும் ஓடும் நதியும் போல. தவறிழைப்பதும் மனித வர்க்கத்தின் முக்கியமான அங்கமெனில் ஏன் நாம் அதை அவமானமாக கருத வேண்டும்? அவ்வாறு எண்ணுவதற்கு அவசியமே இல்லை. ஆழ்ந்து சிந்தித்தால் மனிதன் மேலும் உயர்வதற்கு அத்தவறுகளை வழிவகுக்கின்றன. முன்பை விட திருத்தமாய் காரியமாற்ற வாய்ப்பு தருகின்றன. ஆனால் நம்மில் பலருக்கோ இந்த விளக்கமானது புரிவதே இல்லை. ஏனெனில் பலரது பார்வையில் தவறென்பது அவமானமாகிறது, ஒரு குற்றமாக கருதப்படுகிறது. அதை புரிந்தவன் தண்டிக்கப்பட வேண்டியவன் என கருதப்படுகிறான். ஆனால் அவ்வாறு ஏன் நிகழ்கிறது என்று சிந்தித்தீர்களா? அதற்கு என்ன காரணம்? ஆற்றிய தவறை ஏற்பதை விடுத்து நழுவ பார்க்கின்றனர். தவறிழைத்து அதை மனமாற ஏற்காவிடில் அந்த தவறு பாவச் செயலாகிறது, அதுவே குற்றமாகிறது. நினைவில் கொள்ளுங்கள், தவறை மனமாற ஏற்பதே ஆற்றிய தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான முதற்படியாக மாறுகிறது. இன்னொன்றையும் நினைவில் கொள்ளுங்கள், குற்றம் புரிந்தவர் யார் என்றால் தவறுகள் செய்தும் அதை உணர்ந்து திருத்திக் கொள்ளாதவரேயாவார். ராதா ராதா. மனிதனானவன் எதன் மீது அக்கறை கொண்டாலும் கொள்ளாவிடினும் பயம், எதிர்கால அச்சம் இவ்விரண்டும் மனிதன் மனதில் வேரூன்றி இருக்கும். அதன் தாக்கம் மனிதரில் அதிகமாய் காணப்படும். விசித்திரம் அல்லவா? அறியாத புரியாத ஒன்றை பற்றி பயம் கொள்வது,
வாழ்வில் என்ன நேருமோ என்கிற அச்சம் தானாக உருவாகிறது. வருங்காலம் என்பது இதுவரை சம்பவிக்காத ஒன்று. ஆக நிகழாத ஒன்றை பற்றி ஏன் கவலை கொள்ள வேண்டும்? தம்மிடம் இன்று உள்ளது நிகழ்காலம். கர்மங்களை சத்திய மனதோடு ஆற்றுங்கள். ஆற்றும் செயல்களை எவ்வாறு தலை சிறந்ததாய் ஆக்குவது என்று மட்டும் சிந்தியுங்கள். அப்பொழுது நம்பிக்கை பிறக்கும். நிகழ்கால தர்மங்களை சத்திய மனதோடு ஆற்றினால் பயம் தானாய் விலகும். எதிர்காலத்தின் பலன் கனிந்த கனியாய் இனிக்கும். ஆகையால் அவ்விரண்டின் கவலையை தாம் களைந்து ஆற்றுபவைகளை சத்தியமாக்குங்கள். ராதா ராதா. அற்புதமான புத்தகம் அல்லவா? அழகான வடிவம், தெளிவான எழுத்துக்கள். இக்கூற்றுகளால் இப்புத்தகம் அற்புதம் வாய்ந்ததாகி விடுமா என்ன? இதில் எழுத்துக்கள் அனைத்தும் சத்தியம்தானா? அர்த்தம் வாய்ந்தவையா? முக்கியத்துவம் கொண்டவையா? இதை எவ்வாறு நாம் உறுதியாக கூறுவது? இதிலிருந்து ஒன்றை தாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெறும் தோற்றத்தை கொண்டு புத்தகத்தை மதிப்பிட இயலாது. அதை அறிய வேண்டுமெனில் அதை படிக்க வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும், மனதில் பதிய வைக்க வேண்டும். சரிதானே? தமது சிந்தனை சரியே. புத்தக மதிப்பீட்டிற்கு இக்கூற்றுகள் அனைத்தும் மிகச் சரியானவையாக இருக்கும். ஆனால் இதே போல் ஒரு மனிதரை மதிப்பிட நாம் தவறிவிடுகிறோம். ஒரு மனிதரை அவரின் வஸ்திரங்கள் கொண்டும் புற தோற்றத்தினை கொண்டும் சௌந்தரியத்தினை கொண்டும் மதிப்பிடலாகாது. ஒருவரை மதிப்பிட அவரை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும், அவரை அறிந்து கொள்ள வேண்டும், மனதார உணர வேண்டும். ஆனால் என்ன செய்கிறோம்? ஆபரணங்கள், பகட்டு மற்றும் சௌந்தரியத்தால் ஈர்க்கப்படுகிறோம். அதையே அன்பென்று அறிகிறோம். இரு மனங்கள் காதல் வயப்பட்டால் அவர்களை பலரும் இவர்களின் காதல் வெற்றி பெறாது என கூறி பிரிக்க எண்ணுவார்கள். மனிதர்களுடைய எண்ணம் அது மிகவும் தீவிரமானது, பெரும் அபாயங்கள் நிறைந்தது. மனிதர்களின் ஹிருதயமானது எப்பொழுது எதை பற்றி எண்ணக்கூடும் என்று கூறுவது அசம்பவம். ஆனால் அந்த எண்ணமே பெரும்பாலும் நம் மனதினை பலகீனமாக்குகிறது. நம்மை விட உயர்ந்தோரை கண்டு நாம் ஆச்சரியம் கொள்வோம், அவர்களின் வாழ்வை போற்றுவோம். அதன் பின் நம்மை பலகீனமாய் எண்ணுவோம். அவரிடம் எவ்வளவு தனம் உள்ளது, இவர் பெரும் பலம் கொண்டவர். ஆனால் நானோ இங்கு ஏதுமில்லாது உள்ளேனே, பலகீனமாய் வாழ்கிறேனே, அகிலத்திற்கு என்னால் பலன் இல்லையே. இவ்வாறு எண்ணுவதுண்டு. ஆனால் இவை உண்மை அல்ல. கூர்ந்து கவனிக்க தம்மிடமும் எண்ணற்றவை புதைந்திருக்கும். இருப்பவற்றை கொண்டு அவரவர் திருப்தியடைந்து கொண்டால் நமக்கும் கீழே 1000 கோடி என்ற எண்ணம் அனைவரின் ஹிருதயத்திலும் உதிக்கத் தொடங்கும். ஹிருதயம் பலகீனமாக உணரத் துவங்கினால் தாம் அடுத்தவரை கண்டு வியப்பதை விடுத்து தம்மிடம் உள்ளவைகளை எண்ணி பெருமை கொள்ளுங்கள். ஆனந்தம் என்பது பூத்து குலுங்கும். இவ்வுலகில் யாரோ ஒருவருக்கு தாங்களே முழு உலகம். தங்களின் அந்த உலகை கண்டு கொண்டு அதில் பரிபூர்ணமாய் வாழத் துவங்குங்கள். ராதா ராதா. ஆச்சரியமாக உள்ளதா? நான் இங்கு என்ன செய்கிறேன், என்ன எழுதுகிறேன் என்று காண ஆசையா? மண்ணில் மண் என எழுதுவதற்கு காரணம் என்ன என சிந்திக்கிறீர்கள். இதில் பெரும் தாத்பரியம் அடங்கியுள்ளது. அதை எடுத்துரைப்பதற்கு முன்பாக நீரில் நீரென்று எழுதி நாம் பார்க்க வேண்டாமா? என்ன நேர்ந்தது? எழுதிய எழுத்து எங்கும் புலப்படவில்லையே. இதுவே தம்முடைய முதல் வினாவிற்கு விடையாகும். மண்ணில் மண் என எழுதுவது சுலபம், ஆனால் நீரில் நீர் என எழுதுவது கடினம். உறவினம்
உறவிற்கும் இதற்கும் தொடர்பு உண்டு. உறவை உருவாக்குவது மண்ணில் எழுதுவது போல் எளிது. உறவை காப்பதென்பது நீரில் எழுதுவது போல் மிக கடினம். எழுதும் எழுத்து நீரில் எவ்வாறு புலப்படும் என சிந்திக்கிறீர்கள் அல்லவா? இந்த கற்களானது இந்த நீரில் ஆழமாக தன்னை மூழ்கடித்தன. இதுபோலவே நாம் உறவுகளையும் காக்க வேண்டும். இந்த கற்களைப் போல நிஷ்டையோடு ஆழமறிந்தால் உறவுகள் என்றும் குலையாது. ராதா ராதா.